ஹலோ சோல்ஜர்ஸ், அவங்க பார்க்க போகிற கேமோட கதை என்ன அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக் வந்து ஒரிஜினல் இல்லை, இது வந்து ரீமேக்கோட கேம்ஸ் தான் சொல்ல போகிறேன். உண்மையிலே ஒரிஜினலுக்கும் ரீமேக்குமே ஏகப்பட்ட கதை வித்தியாசங்கள் மாறி இருக்கும், ஸ்க்ரீன் பிளே மாறி இருக்கும், கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அந்த கேமோட சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் 4 இந்த கேம் உருவாக்கின கேப்பாமுக்கு ஒரு தங்கை முட்டையிடுற வாத்து மாதிரி இந்த கேமை ரிலீஸ் பண்ணும் போதும் இந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு வருமானம் தான் தேடி கொடுத்துச்சு, பயங்கிட்டே இருந்தது. ஸோ அந்த விதத்தில் தான் வந்து இந்த கேம் பக்காவான கேம். கண்டிப்பாக டைம் ஆடி பாருங்க. ரீமேக் உண்மையிலே பக்காவாக இருக்கு. ஆடி ரிலீஸ் ஆகாம அதாட்ட இப்போ ரீசெண்டாக நம்ம ஆடி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் வரவசதை போயிடலாம். நான் காவசாமி, இட்ஸ் கிரிக்கெட் டைம். I'm back. கதையில தொடக்கத்துல ஏதோ ஒரு பெண்ணை மர்மநபர்கள் கடத்தி வச்சிருந்தாங்க. அவ தன்னை விடுவிக்க போராடிட்டு இருக்க அந்த நேரத்துல ஏதோ சில மந்திர வார்த்தைகள் ஓதப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்துல ஒருத்தன் கோடாலியோட அந்த இடத்துல இருக்க செப்டம்பர் 30, 1988 இந்த ஒரு நாளை இந்த கதையோட ஹீரோவான லியானால மறக்க முடியாத நாள் அது. அவர் போலீஸா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்த ரக்கூன் சிட்டி மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு. இல்லாத காரணம் அம்பர்லாக் ஆபரேஷனோட அந்த பயோ வெப்பன் தான். மக்கள் எல்லாம் ஜாம்பியா மாறினாங்க. அவங்கள அழிக்க அரசாங்கம் நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்தினாங்க. அதன் பிறகு லியான் போலீஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஏஜென்சில ஜாயின் பண்ண லியான் அங்க அவருக்கு ஏகப்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அங்கதான் அவர் ஒரு நண்பனும் கிடைச்சான். ஆனா பாதிலேயே அவனை அவர் இறந்துட்டாரு. அவன் இறந்தக்கு அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில ஒரு முக்கியமான பணிக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த வேலையை இவரை விட்டா வேற யாரும் செய்ய முடியாதுன்றதுனால அமெரிக்க பிரசிடென்ட் மகளான ஆஷ்லே கண்டுபிடிக்க இவரை தன்னந்தனியா ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. சம்பந்தப்பட்ட இடத்துக்கு லியான் அந்த ஊரை சேர்ந்த 2 போலீஸ்காரங்களோட வாகனத்துல அவர் போயிட்டு இருக்க அந்த 2 போலீஸ் அவர்கிட்ட ரொம்பவே ஜாலியா நடந்துக்கிட்டாங்க. அதுல ஒருத்தருக்கு இயற்கை உபாதி காரணமா வண்டி நிறுத்துங்க அப்படின்ட்டு வண்டியை விட்டு விலகி போயிருக்க அந்த நேரத்துல ஏதோ சில கண்கள் அவரை கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்த அவர் திடீர்னு கவனிக்க யாரோ தனக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுங்க யாரு அப்படின்னு அவர் தேடி போனாரு. ஆனா போனவர் திரும்பி வரவே இல்லை. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட லியான் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு காரை விட்டு இறங்கி அவரை தேடி பார்க்க போக அந்த இடத்துல ஒரு பழைய வீடு இருக்கிறத கவனிக்கிறாரு. வீட்டுக்குள்ள போன அவர் காணாம போன போலீஸ் எங்காவது இருக்காரான்னு பார்க்க அந்த இடத்துல ஒரு வயசானவன் இருந்தான். ஹலோ சார், உங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் இங்கே ஒரு போலீஸை தேடி வந்தேன். நீங்கள் அவரை பார்த்தீங்களா? அவன் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. மேலும் அந்த இடத்துல தான் காணாம போன போலீஸ்காரோட அடையாள அட்டை ரத்தக்கரையோட கீழே விழுந்திருந்தது. இங்க ஏதோ தப்பாது பூஜை லியான் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க திடீர்னு அவன் அவரை தாக்க ஆரம்பிச்சான். அங்கிருந்த சுட்டு கொண்டுட்டு அவர் போலீஸ்கார தேட ஆரம்பிக்க அந்த போலீஸ்கார நேரத்துல செத்து பணமா இருந்தாரு. இதை பார்த்த லியான் அதிர்ச்சி அடைய அந்த வாக்கி டாக்கில இன்னொரு போலீஸ் சத்தம் கேட்டிருந்தது. என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அவர் வாக்கி டாக்கி எடுத்து பேச பதிலுக்கு அந்த போலீஸ் கிட்ட இருந்து அலற சத்தத்தை தாண்டி எதுவுமே கிடைக்கல. இங்கதான் லியானுக்கு ஏதோ ஒரு விஷயம் அமானுஷமா இருக்குன்றது புரிய வருது. இன்னொரு போலீஸையாவது காப்பாத்தலாம் அப்படின்னு லியான் அங்கிருந்து வெளியே வர அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அங்கிருந்து ஒரு சவர்ல ஏகப்பட்ட இளம் பெண்களோட புகைப்படங்கள் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அங்கிருந்த ஒரு வரைபடத்துல ஏதோ ஒரு லேக்க குறிப்பிட்டிருக்கிறத லியான் கவனிக்கிறாரு. கடத்தப்பட்ட பிரசிடென்டோட பொண்ணு கண்டிப்பாக அதை கடத்தி வச்சிருக்கணும்ட்டு லியான் வரைபடத்துல குறிப்பிட்டிருந்த லேக்க நோக்கி பயணிக்கிறாரு. அதன் வழியில தான் ஒரு கிராமம் இருக்கிறத கவனிக்கிறாரு. தூரமா நின்று பைனாகுலர் மூலமா அந்த இடத்த அவர் நோட்டமிட அங்கதான் லியானுக்கு ஒரு கொடூரமான காட்சி தென்பட்டுச்சு.
ச்சே, படுபாவிங்க என்ன பண்றானுங்க. இதை பார்த்த லியான் அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த இடத்துக்குள்ள நுழைய அவரை பார்த்த ஊர் மக்கள் அவரை கொடூரமா தாக்க முற்படுறாங்க. அவரை தாக்க வந்த ஆட்களை சுட்டு கொண்டுட்டு லியான் தன்னை தற்காத்துக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட பேர் அவரை கொல்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரோட கொல்லணும்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. லியான் ஒவ்வொருத்தையும் சமாளிச்சுட்டு அங்கிருந்து தப்பி நினைக்கிற அந்த நேரத்துல திடீர்னு La campana. Hay que obedecerla. Él nos invoca. Tenemos que servir. எல்லாம் எங்க போறோங்க? Al Lord Sadler Todopoderoso. திடீர்னு எல்லாம் எங்க போனாங்க? யாரையுமே காணோம். தன்னை தாக்க வந்த ஆட்கள் எதனால மணி அடிச்சுன்னு உள்ள போனாங்க அப்படின்றது லியானுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த குழப்பத்தோடய அவர் தனக்கு போன் மூலியமா உதவி பண்ற ஹேனகனுக்கு போன் பண்ணி இங்கிருந்து தப்புறதுக்கான வழி கேட்கிறாரு. அவளும் அவருக்கு உதவி பண்றா. ஊர் மக்கள் போன சர்ச்சோட கதவு பூட்டுறதுனால மாற்று வழியை தேடி லியான் பயணிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு இடத்துக்குள்ள பேஸ்மெண்ட்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வர்றத லியான் கவனிக்கிறாரு. அது என்னன்னு தெரிய போக அந்த இடத்துக்குள்ள மூட்டையில ஏதோ ஒன்று கட்டப்பட்டிருந்துச்சு. என்னதுன்னு அவர் கிட்ட போய் பிரிச்சு பார்க்க அதுக்குள்ள ஏதோ ஒருத்தன் இருந்தான். நீ யாரு, நீ எப்படி இங்க வந்தேன்ட்டு லியான் அவனை கேட்டிருக்க அந்த நேரத்துல தான் பின்னால இருந்து அவனோ ஒருத்தன் அவரை தாக்க ஆரம்பிச்சான். அடிப்பட்ட லியான் மயங்கிருக்கிற நேரத்துல தான் கையில் இருந்த ஊசிய அவருக்கு போட்டு விட வழியாக இதன் மூலியமாக உடல் புனிதமாகிடுச்சு. இதோட வேலையை இனிமேல் தொடங்க. கண்ணுடிச்ச லியான் அந்த மறு மனிதனோட சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. அவன் தன்னோட பேரை லூயிஸ் சாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டான். வெக்கேஷனுக்கு வந்தான்னா தப்பா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட அவன் சொல்லும் பொழுது அவன் போய் தான் சொல்றான்றது லியானுக்கு அப்பவே தெரிஞ்சிருது. இங்க எடுத்து தப்பிக்கிறதுன்ட்டு அவங்க முயற்சி பண்ண திடீர்னு எவனோ ஒருத்தன் அவங்கள கொல்றதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த நேரத்துல மனம் தராம தன் கையில இருந்த சங்கிலியே ஆயுதம் பயன்படுத்தி அவனை தாக்க ஆரம்பிச்சாங்க. சரியா கொண்டுடுறாங்க. ஆனா அவங்க கிட்ட தான் சாவி எடுத்துக்கிட்ட லூயிஸரா தன்னை விடுவிச்சுக்கிட்டு சாவிய லியானுக்கு தெரிஞ்சபடியே ஒரு இதை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். உண்மையிலே லூயிஸரா லியானுக்கு ரொம்பவே வருமான ஒருத்தனா இருந்தான். இதனால லியான் லூயிஸரா யாரா அப்படின்றத தேட சொல்லி ஹேனகன் கிட்ட லியான் சொல்றாரு. அதன் பிறகு அவர் ஊர் மக்கள் போன சர்ச்சுக்கு மாற்று வழி கண்டுபிடிச்சி அதுக்குள்ள அவர் நுழைஞ்சிருக்க சரியான நேரத்துல தான் அது உன் உடம்புல பரவிடுச்சா? பரவிடுச்சா?
என்ன உளறான் அவன்? லியானுக்கு வந்தவன் யாரு, தன்னை கொல்ல வந்தவன் ஏன் திடீர்னு விட்டுட்டு போனான் அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்க, திடீர்னு அப்பதான் ஹானகன் போன் பண்றா. லூயிஸாரை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு, அவனுக்கும் அம்பர்லாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஹானகன் சொல்ல, அங்கிருந்த லியானுக்கு லூயிஸாரா கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அங்கிருந்து வெளியே வந்த லியான் ஏதோ ஒரு நாய் டிராப்ல மாட்டிக்கிறத கவனிக்கிறாரு, அதை விடுவிக்கிறாரு. அங்கிருந்து அவர் பைனாகுலர் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. கியூரி கட்டவங்க இந்த போலீஸ்காரன் எங்க போறானுங்க? என்ன கரும்பு அது? அந்த காட்சியை பார்த்த லியானுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யம் அந்த ஏரி இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனா அங்க தப்பிச்சு போறதுக்காக அவர் அங்கிருந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பயணிக்க, திடீர்னு அதுக்குள்ள இருந்த ஒரு ராட்சச மீன் அவரை தாக்க ஆரம்பிச்சுது. இவர் கஷ்டப்பட்டு அதோட போராடுறாரு, ஆனா அது திரும்பி தாக்கிட்டே இருந்துச்சு. லியான் பழம் இருந்த ஆயுதம் எடுத்து அது மேல தாக்கி கொஞ்சம் கொஞ்சமா தாக்க, புனிதம் வழியாக இதன் மூலியமாக உடல் புனிதம். இதோட வேலையை இனிமே தொடங்கிடும். அது எப்போ வெளியே வரும், நீயும் எங்கள் ஒருவனா மாறி அதற்கான ஆசீர்வாதம் ஆராதனைகளும் லியான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளியே வர ஒரு கொடூரமான ஜந்துவை அவர் கவனிக்கிறாரு. அது உருவத்துல பெருசாகவும் அவரை தாக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. லியான் கஷ்டப்பட்டு தாக்குறாரு. அதை தாக்கும் போதெல்லாம் அது முதுகுல அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒட்டுடி வெளிவரத பாக்குறாரு, அதை அட்டாக் பண்றாரு. ஆனா அவரால் அதை சமாளிக்க முடியல. சரியான நேரத்துல தான் அவர் காப்பாத்தின அந்த செல்ல பிராணி அவரை காப்பாத்த வந்திருந்தது. அந்த நாய் அவரை காப்பாத்த முயற்சி பண்ண அதோட உதவியாலேயே லியான் அந்த ஜந்துவை தாக்கி கொன்னுடுறாரு. இதன் பிறகு லியான் கடத்தப்பட்ட பிரசிடன்ட் மகளான ஆஷ்லி சர்ச்சில் அடைக்கப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கும் அவர் கஷ்டப்பட்டு உள்ள போறாரு. அங்கிருந்து அவர் அவளை எங்க அடைச்சி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு லியான் தேட ஒரு இடத்துல அவளை கண்டுபிடிக்கிறாரு. ஆஷ்லி கிரிம் இங்க இருக்கியா இல்லையா? இங்கிட்ட வராத, சொல்றத கேளு. சொல்லிட்டுக்கல்ல, என் பேரு லியான். என்ன உங்க அப்பா தான் இங்க அமிச்சாரு. ரைட்ரா. ஆரம்பத்தில் அவ இதுல பார்த்து பயப்பட தான் யாருன்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு வர முயற்சி பண்றாரு. ஆனா அவங்க தப்பிக்கிற அந்த நேரத்துல அவங்க கூட சேர்ந்து போலியாடுகள் தப்பிக்க கூடாது. அவங்களுக்கு கொண்டு வாங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்ப என்ன பண்றது?
உங்கள் அப்பா என்னை நம்பினாரு, நீ என் நம்பிக்கை வை. இதை தவிர வேற வழி இல்லை. உயிரை கொடுத்தாவது உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போக. நம்புற. ஓகே லியான். வழியில் வந்த எல்லாரையுமே லியான் சுட்டு கொண்டுட்டு அவளை காப்பாற்றி கூப்பிட்டு வர முயற்சிக்கிற நேரத்தில் ஊர் மக்கள் நிறைய பேர் அவங்கள விடாம துரத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் லியான் அவளை கூட்டுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட அவங்களை உதவுறதுக்காக அந்த இடத்துல லூயிஸ் இருந்தான். அங்கிருந்து வீட்டுக்குள்ள அவங்க அடைக்கலமாக அவனை பார்த்த லியானுக்கு நீ யாரும் சொல்லுன்ட்டு கோவப்பட்டாரு. ஆனா அது கோவப்படுறதுக்கான சில நேரம் இல்ல. ஊர் மக்கள் அந்த வீட்டை சுத்தி வளைச்சிருந்தாங்க. ஜன்னலை உடைச்சாவது ஆஸ்லே தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்க. லூயிஸ் சராவும் லியானும் சேர்ந்து மொத்த பேரையுமே சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல ஊர் மக்கள் அதிக பேர் உள்ள வர இதுக்கு மேல எங்களால சமாளிக்க முடியாதுன்ட்டு அவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியை தேடினாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஆஷ்லி திடீர்னு இரும்ப ஆரம்பிச்சா. அவளோட இரும்பல்ல ரத்தம் வந்துச்சு. அந்த இடத்துல லூயிஸ் அவங்ககிட்ட இவன் உடம்புலையும் அவங்க பிளாகாவை வளர விட்டுருக்காங்க. இது அப்படியே விட்டா கொஞ்ச நாள்ல இவ உடனே அழிச்சிரும், அவங்க கண்ட்ரோல கொண்டு வந்துடும் அப்படின்னு லியான் உடம்புலையும் இது செலுத்தப்பட்டுக்கலான்ட்டு லூயிஸ் அதுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்க அங்கிருந்து கிளம்புனா. ஆனா லூயிஸ் சொன்னோம் சாதாரண ஆள் இல்ல. அவங்கள விட்டு தனியா கிளம்புனவன் லியானை காப்பாத்தின ஆடாவாங்க சந்திச்சான். அங்கதான் நமக்கு லூயிஸ் ஆடாவாங்க கூட ஒரு டீல் போட்டிருக்கான். இந்த இடத்துல இருந்து ஆம்பர் அப்படின்ற விஷயத்த எடுத்துட்டு வா அப்படின்னு ஆடாவாங் அவங்கிட்ட கட்டளை இடுறா. மறுபுறம் லியான் கஷ்டப்பட்டு ஆஸ்லிய காப்பாத்தி கூட்டு போக முயற்சி பண்றாரு. ஆனா அவரை தாக்குறதுக்காக ஏகப்பட்ட ஆட்கள் அங்க இருந்தாங்க. ஆஸ்லிய அவர்கிட்ட இருந்து தூக்கிட்டு போக முயற்சி பண்ணா. ஆனா லியான் வீரமா அவங்க கூட சண்டை போட முயற்சி பண்ண ஆரம்பத்துல பார்த்த அது மிகப்பெரிய ஆள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த வாட்டி அவன் ஒத்தைக்கு ஒத்தையா ரெண்டு பேரும் எழுத்து நின்னாங்க. ஆஸ்லி லியான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க சொல்ல அங்கிருந்த பேரல அவன் மேல தள்ளி லியான் அவனை முடிச்சு கட்ட முயற்சி பண்ணாரு. ஆனா அங்க இருந்துதான் அவனுடைய சுயரூபமே வெளியே வந்துச்சு. திடீர்னு அவன் கொடூரமான ஊரான் மாதிரி மாறி இருந்தான். லியான் அவனோட சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அவனை கொல்ல முயற்சி பண்றாரு. திடீர்னு அவன் உடம்பு ரெண்டா வெட்டப்பட்ட அப்புறம் கூட தன்னை கொடுக்க முடியுமா லியானை தாக்கிட்டு இருந்தான். லியான் கஷ்டப்பட்டு போராடி அவனை கொன்னுடுறாரு. அவன் இறந்த பிறகு அவனோட ஒரு கண்ணு மட்டும் தனியா வெளியே வந்திருந்தது. இது கண்டிப்பா உதவுன்ட்டு லியான் அதை எடுத்துக்கிட்டு ஆஷ்லியை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தாரு. அவங்களோட வழியில ஒரு பாழடைஞ்ச மிகப்பெரிய கோட்டைய கவனிக்கிறாங்க. அந்த கோட்டைக்குள்ள இவனை தடுக்கிறதுக்காகவும் ஆஷ்லிய கடத்துறதுக்காகவும் முகமுடி போட்ட ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கல்ட்டை சேர்ந்தவங்க. இவங்களாம் அடிச்சு வீழ்த்திட்டு லியான் உள்ள நுழைய அங்கதான் அவர் ஒரு விசித்திரமான ஒருத்தனை கவனிச்சாரு. அவன் தான் ரோமன் செலசார். ரோமன் செலசார் கூட இரண்டு விசித்திரமான உருவங்கள் இருந்துச்சு. அவங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சிட்டு இவங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு தான் ஏவி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். லியான் தன்னை எதிர்க்க வந்தவங்கள எதிர்த்துட்டு ஆஷ்லியை கூப்பிட்டு அங்கிருந்து வெளியேறினா போதும்ட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டு இருக்க திடீர்னு ஆஷ்லி விசித்திரமா நடந்துகிட்டா. லியான் கிட்ட கத்திய புடுங்கி லியானை தாக்க ஆரம்பிச்சா. திடீர்னு தன்னைத்தானே தாக்க முற்பட்டா. ஆஷ்லி இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ரெண்டு பேர் நடுவுல ஒரு கேட் பூட்டப்பட அங்கதான் ஆஷ்லி சுயநினைவுக்கே வரா. தனக்கு என்னமோ ஆயிடுச்சு, நான் விசித்திரம் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு பயத்துல ஆஷ்லி அங்கிருந்து ஓடிடுறா. நில்லு ஆஷ்லி அப்படின்னு லியான் அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக வழிய தேடிக்கிட்டு இருக்க யாரோ அவர் முதுகு பின்னாடி துப்பாக்கி வச்சாங்க. அடுத்த முறை கத்தியை பயன்படுத்து. க்ளோஸ் அண்ட் குவார்ட்டர்ஸுக்கு அதுதான் பெஸ்ட். நீ வித்தக்காரன் தான், உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். இந்த முறை யாருக்காக வேலை செய்யற யாரா? ஓ லியான், உனக்கு தெரியும்ல இவள் எப்பவுமே தனிதான். அதுதான் இவ லவ் இன்ட்ரெஸ்டான ஆடா வாங்.
ஆடா வாங்கிட்ட லியான் இப்ப யார்கிட்ட வேலை செய்யற, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட அவ புதிரா பேசிட்டு கண்ணுமிக்க நேரத்துல டக்குன்னு காணாம போடுறா. அதன் பிறகு லியான் தன்னோட வழியில ஒரு கொடூரமான ஜெயின் மான்ஸை எழுதிட்டு ஒரு வழியா ஆஷ்லியை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆஷ்லியை கண்டுபிடிச்சி அவளை வெளியே கூட்டு போறதுக்காக லியான் முயற்சி பண்றாரு. ஆனா அவளோட வழியில ஏகப்பட்ட ஆட்கள் அவங்கள பிரிக்க முயற்சி பண்ணாங்க. அது எல்லாத்தையும் முயற்சிட்டு இவங்க பயணிச்சிட்டு இருக்க ஒரு இடத்துல லியான் மட்டும் தனியா சிறை பிடிக்கப்படுறாரு. அதுல இருந்து வெளியே வரதுக்கான சாவிய ஆஷ்லி தேடுறா. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி லியான் கிட்ட கொண்டு வரா. ஆனா அந்த நேரத்துல ரோமன் செலசர் கூட இருந்த ஒரு உருவம் அவளை தூக்கிட்டு போயிடுது. அந்த நேரத்துல ஆடா வாங் அவளுக்கு வேலை கொடுத்த யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல தான் அவ அந்த ஜந்து ஆஷ்லி தூக்கிட்டு போறத கவனிக்க இந்த விஷயத்த அவ நேரடியா லியான் கிட்டேயே சொல்றா. சலாசாரத்துல தான் இப்ப ஆஷ்லி இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்ட லியான் அவனை தேடி போக அந்த இடத்துல ஆஷ்லிய பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஆஷ்லி கதையிட்டு இருக்க கண்ணுக்கு நேரத்துல லியான அந்த ஜந்து பிடிச்சிருது. ஆஷ்லி வச்சு அவங்க சடங்கு முறைகளை செய்யறாங்க. அவ உடம்புக்குள்ள இருந்த ஒட்டுண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்க அங்கிருந்த சலசார் ஆணவத்தோட கட்டளையிட லியானா அந்த உருவம் தூக்கி பாதாளத்துல வீசிடுது. கவலைப்படாத ஆஷ்லி, உனக்காக நான் வந்துக்கிட்டே இருக்கேன். பாதாளத்தில் இருந்த லியான் அங்கிருந்து வெளியே வரத்துக்கான வழியை தேடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல தான் ஒரு வினோதமான ஆய்வுக்கூடங்கள் இருக்கிறத கவனிக்கிறாரு. அப்பாவி மக்கள் மேல இங்க பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இதுல தான் பார்த்தபடியே அவர் வெளியே போக வழியை தேட அந்த இடத்துல தான் சாலசார் கூட இருந்த ஒரு உருவம் இவரை தாக்க ஆரம்பிச்சுது. அங்கதான் அது தன் சுயரூபத்தை அவரோட காட்ட ஆரம்பிச்சுது. கொடூரமான ஜந்துவான அது லியானை கொல்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. லியான் அங்கிருந்த ஃப்ரீசிங் டெக்னாலஜி மூலியமா அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு தப்பிக்க நினைக்க ஒவ்வொரு முறையும் அது அவரை கொல்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்க தப்பிச்சா மட்டும் போதும் லியான் அதை தாக்கிட்டு அங்க லிப்ட் மூலியமா வெளியே வர லிப்ட்ல இருக்கும்போதே அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்டுப்பாட்டை இழந்து ஒட்டுண்ணியோட கட்டுகளுக்குள்ள போக ஆரம்பிச்சாரு. அது ஏற்பட்ட வழியை அவர் தாங்க முடியாம சுழவை கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்க லிப்ட் நிற்கும் போதுதான் அவர் ஒருத்தரை கவனிக்கிறாரு. அதுதான் லூயிஸ் சேரா. லூயிஸ் சேரா இவருக்கு தான் கையில இருந்த மாத்து மருந்தை கொடுத்திருந்தான். இது அந்த ஒட்டுண்ணிய வளர்ச்சியை தடுக்கும், எஃபெக்டை குறைக்கும். இதே இன்னொரு மருந்து ஆஷ்லிக்காகவும் அவன் வச்சிருந்தான். இங்கிருந்து காமலாமான்னு கேட்கும் பொழுது எனக்கு ஆஷ்லி தான் முக்கியம், அவளை காப்பாதான் ப்ரையாரிட்டி அப்படின்னு அவளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணான். அவருக்கு லூயிஸ் சேராவும் உதவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஷ்லியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அவனை வழியில ஏகப்பட்ட ஆட்களும் செயின்ஸா வச்ச மனிதனும் ஏன் கொடூரமான 2 ஜந்துக்களும் அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுச்சு. ஆனா ரெண்டு பேருமே வீரமா எதிர்த்து தன்னை எதிர்க்க வந்த அத்தனை பேருமே வீழ்த்தி முன்னேறினாங்க. இந்த இடத்துல தான் லூயிஸ் சேரா லியானுக்கு ஒரு நல்ல நண்பன் ஆயிட்டான். ரெண்டு பேரும் சுரங்க ரயில் வழியா தப்பிச்சு லிப்ட்ல ஏறி வந்துட்டு இருந்தாங்க. இங்கிருந்து எவன் வந்தாலும் பாத்துக்கலான்ட்டு ரெண்டு பேரும் பயணிச்சிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு லூயிஸ் சேரா யாராலையோ கொல்லப்படுறான். அது வேற யாரும் இல்ல, லியானோட பழைய நண்பன். இவன் எப்படி திரும்ப உயிரோட வந்தான்னு லியான் அதிர்ச்சியில உறைஞ்சுக்கிட்டு இருக்க அவன் லூயிஸ் சேரா தேடி வந்த பொருளை அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறான். ஆஷ்லியோட கடத்தலுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கும் பொழுது அடுத்த அதிர்ச்சியா லியானுக்கு இருந்துச்சு. இந்த இடத்துல அவன் லியானோட கொத்த சண்டைக்கு வந்தான். ஆனா லியான் இவனை விடுறதா இல்ல. சண்டை போடும்போது நீ என்ன அவன் கண்ட்ரோல்ல இருக்கியா, அவன் கண்ட்ரோல் கூட்டு வரேன்னு சொல்ல இன்னும் யாரும் கண்ட்ரோல் படுத்தல, இது என்னோட முடிவுதான் அப்படின்னு லியானோட முன்னாள் க்ரௌசர் சொன்னான். இதனால லியான் அவங்க கூட சண்டை போட்டு இருந்தாரு. லூயிஸ் சேராவுக்காக பழி வாங்க அவங்க கூட சண்டை போட்டாரு. ஆனா ஒரு இடத்துல லியான் வீழ்த்தப்பட அவன் அவரை கொல்ல முயற்சி பண்ண அந்த நேரத்தில் அவன் அவங்கள பார்த்து திமிரா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான்.
லூயிஸரா உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. தன்கிட்ட இருந்த சாவியை கொடுத்து, இங்கதான் ஒரு இடத்துல உன் உடம்புல ஒட்டுண்ணிய எடுக்கிறதுக்கான மிஷின் மறைக்கப்பட்டிருக்கு. நான் கொடுத்த மருந்து டெம்பரா தான் உதவும். இதை முழுசா எடுக்கணும்னா அந்த மிஷின் வேணும். என்னோட லெபார்டரி இங்கதான் அங்கேயும் இருக்கு. அங்க போனா அப்படின்னா உடம்புல ஒட்டுண்ணிய மொத்தமா எடுத்துட முடியும். நீயும் ஆஷ்லியும் இட தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு லூயிஸரா தான் கடைசி மூச்சையும் அந்த இடத்துல விட்டு முடிச்சான். லியானுக்கு அங்கிருந்து ஆடாவாங்க மூலியமா ஆஷ்லி கிளாக் டவர்ல இருக்கிறது தெரிய வருது. இதான் லியான் அந்த இடத்துக்கு வேகமா போக, அந்த இடத்துல ஆஷ்லிய ரோமன் சாலசாரும் ஆட்களும் கடத்திட்டு போறத கவனிக்கிறாரு. அவங்கள அவர் பின்தொடர்ந்து போக, லியான் வரத்துக்குள்ளேயே அவளை அங்கிருந்து வேற இடத்துக்கு கூட்டு போக சொல்லி சாலசார் கட்டளையிட கிரௌசர் அவளை தூக்கிட்டு போக, அப்பதான் வராரு லியான். ஏற்கனவே வெறுப்பேத்த லியான் கிட்ட ரோமன் சாலசார் ரொம்பவே வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அதான் கோமஞ்ச லியான் அவனை துப்பாக்கிலேயே சுட்டு கொன்னுடுறாரு. ஆனா அவன் லேஸ்ல ஒரு புல்லட்ல சாகிற ஆள்லாம் இல்ல. ஒழிஞ்சான்னு லியான் பெருமூச்சு விடுற அந்த நேரத்துல திடீர்னு கொடூர மிருகமா மாறி லியான் முன்னாடி அவரை கொல்ல துரத்தனா. லியான் கஷ்டப்பட்டு அவனை கொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா லியானுக்கு அவன் மிகப்பெரிய தலைவலியா இருந்தான். லியான் எங்க ஒன்னாலும் அவரை துரத்தி அவரை அட்டாக் பண்ண பார்த்தான். ஆனா லியான் இதுக்கெல்லாம் அடங்குற ஆள் இல்ல. தன்கிட்ட இருந்த எல்லா வெப்பனையும் யூஸ் பண்ணி அவனை காயப்படுத்தி இதன் பிறகு லியான் அங்கிருந்து லிப்ட்மா கீழே வர கிரௌசர் ஆஷ்லிய படகுல கூட்டு போறத கவனிக்கிறாரு. அவன் போன இடத்துக்கு போறதுக்காக அவர் படகு கிட்ட வர, அங்கதான் அவர் மறுபடியும் ஆடாவாங்க சந்திக்கிறாரு. அவகிட்ட பேசி எல்லாத்தையும் புரிவிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவ எதுக்குமே பிடி கொடுக்கல. ஏன்னா லியானுக்கு ஆடாவாங்க கூட வாங்கணும்ட்டு ரொம்பவே ஆசை. ஆனா வரவேண்டிய இடத்துக்கு வந்த உடனே பாதியிலே கிளண்டுக்கிறா ஆடாவாங். கிரௌசர் ஆஷ்லிய ஒரு தீவுக்கு கூட்டு போயிருப்பான். லியான் அந்த இடத்துக்கு வந்திருக்க, அந்த இடத்துல வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு மிலிட்டரி குரூப் இருந்துச்சு. அது லியானை தாக்கடைக்க லியான் அவங்க எல்லாரையுமே அசால்ட்டா கடந்துட்டு உள்ள நுழையிறாரு. அந்த இடத்துல மனிதர்கள் மேல பல கொடூரமான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிறத லியான் கவனிக்கிறாரு. இதன் மூலியமா கொடூரமான பல ஜந்துக்களை இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறத லியானுக்கு தெரிய வருது. இந்த ஆராய்ச்சியால உருவாக்கப்பட்ட ஒரு கொடூர மிருகம் லியானை தாக்க ஆரம்பிச்சுது. அதுல ஓசையும் அது நடந்துக்கிற விதமும் பாக்குறவங்களுக்கு பயத்தை உண்டாக்குனாலும் லியான் கொஞ்சம் கூட அசராம அதை கொண்டு ஒழிச்சாரு. அந்த இடத்துல அவர் ஆஷ்லியை கண்டுபிடிக்க அவ கட்டப்பட்டிருந்தா. அவள் உடம்புக்குள்ள ஒட்டுடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சு. லியான் தன்கிட்ட இருந்த மாத்து மருந்த அவளுக்கு கொடுக்க ஆஷ்லிக்கு ஒட்டுடைய தாக்கமோ வீரியமோ கம்மியாகுது. ஆனா லியானுக்குள்ள வீரியம் அதிகரிக்குது. இதுதான் லியான் நிலக்குடைஞ்சி கீழே விழ ஆஷ்லி எழுந்துக்கிறா. லியான் ஆஷ்லியை கூட்டிக்கிட்டு அவன் தப்பிக்கும் போதுதான் அவங்கள குறுக்கிடுறான் ஓஸ்மன் சாட்லர். இவன் தான் இந்த கல் குரூப்போட மிகப்பெரிய லீடர். ஆஷ்லியை கடத்த சொன்னதும் இவன் தான். லியானை எதிர்த்து எல்லா பெரிய ஆளுங்களுமே இவனுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான். ஏன் லியான் உடம்புக்குள்ள இருக்கிற ஒட்டுண்ணிய கண்ட்ரோல் பண்றது கூட இவன் தான். அவன் பவர் மூலியமா லியானை கட்டுப்படுத்தி நகர முடியாம செஞ்சுட்டு ஆஷ்லிய தான் இஷ்டத்துக்கு கைப்பாவையா ஆட்டி படைக்கிறான். லியான் கிட்ட இருந்த துப்பாக்கி மூலியமா லியானையே கொல்ல வைக்கிறான் சாட்லர். ஆஷ்லியால லியானை சுட முடியல. அவ எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி தடுக்க நினைச்சாலும் அவளால சுடாம இருக்க முடியல. இதனால அவளுக்கு பின்னாடி இருந்த 2 பேரை சுட்டு கொல்ல 3ஆவது லியானை குறிப்பாக்கும் பொழுது அந்த துப்பாக்கியில தோட்டா திருந்தது. இந்த ஒரு காரணத்தால சாட்லர் லியானை அங்கேயே விட்டுட்டு ஆஷ்லிய கூட்டிட்டு போயிடுறான். இதன் பிறகு லியான் ஆஷ்லியை தேடி போக அங்கதான் அவர் குரோசரை சந்திக்கிறாரு. அவன் முடிஞ்சா நீ ஒத்தை வாடா அப்படின்னு லியான் கூட சண்டை கூப்பிட்டான். லியான் அவன் கூட சண்டை போட்டாரு. ஆனா அவர் நினைக்கிறத விடவே அவன் பயங்கர பலசாலியா இருந்தான். லியான் கஷ்டப்பட்டு அவன் கூட போராடுறாரு. அங்கிருந்து அவன் வைரஸ் மூலமா கிடைச்ச தன்னோட பவரை அன்லீஸ் பண்றான். இதனால அவன் லியானை ரொம்பவே பவர்ஃபுல்லா தாக்கிட்டு இருந்தான். லியானோ அவனுக்கு ஈடு கொடுத்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு. கஷ்டப்பட்டு அவர் அவனை மொத்தமா வீழ்த்திடுறாரு. அடிபட்டு விழுந்து கிடந்த அவன், உன்னை ட்ரெயின் பண்ணதே நான் தான், இப்போ முன்னாலேயே நான் விழுந்துட்டேன், என் கத்தியை வச்சு என்னை கொன்னுடு, அதுதான் எனக்கு கிடைக்கிற கௌரவம், உன்னை நான் ரொம்ப நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கிரௌசர் பெருமைப்பட லியானோ அதை ஒத்துக்கிட்டு அவன் கதையை முடிச்சிடுறாரு. என்னதான் கிரௌசர் கெட்டடா மாறி இருந்தாலும்
அவனோட இறப்பு லியானுக்கு வருத்தத்தை தான் கொடுத்துச்சு. இதன் பிறகு லியான் ஆஷ்லி எங்க இருக்கா அப்படின்னு தேடி போக தூரத்துல சேட்லரோட ஆட்களோட சேர்ந்து அவளும் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தா. ஏதோ ஒரு சடங்குக்காக அவளை அவங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. இதை பார்த்த லியான் வழியில ஏகப்பட்ட சேட்லரோட மிலிட்டரி ஆட்கள் இருக்கிறத கவனிக்கிறாரு. இங்கிருந்து தப்பிக்கிறதுன்ட்டு அவர் நினைக்கிற அதே நேரத்துல தான் ஹேரன் அனுப்பின ஹெலிகாப்டர் அங்க வந்து சேருது. தப்பிச்சு போறதுக்காக கவர்மெண்ட் அனுப்பிச்ச ஹெலிகாப்டர் கரெக்டா வந்து சேர அந்த ஹெலிகாப்டர் லியானுக்கு உதவுது. லியானோ கரெக்டா வழிகாட்ட அந்த ஹெலிகாப்டர் அங்கிருந்து ஆட்களை அடிச்சு வீழ்த்த லியான் அது மூலியமா தப்பிக்க நினைக்க இல்ல Mike! Archa Sadler! அந்த பூச்சியை கொண்டுட்டு லியான் ஆஷ்லியை தேடி போக கண்ணாடி ஆஷ்லி இருந்துமே அவரால் அவளை காப்பாற்ற முடியல. ஏன்னா அவரும் சேடலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரு. சேடல் லியானை ரொம்பவே காயப்படுத்தினா அவர் உடம்புக்குள்ள இருக்கிற ஒற்றுமை மூலியமா கண்ட்ரோல் பண்ணா. லியானை சேட்லர் கிட்டத்தட்ட கொல்ல வராத நேரத்துல லியான் ஆஷ்லிய தூக்கிட்டு போக அவருடைய கண்ணுக்கு பல வினோதமான உருவங்கள் தெரிஞ்சுது. எல்லாத்தையுமே அவர் கஷ்டப்பட்டு கடந்து அங்கிருந்த ஒரு வழி அடைய எப்படியோ லூயிஸோட ஆராய்ச்சி கூடத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஒட்டுண்ணிய அழிக்கிற மிஷின்ல ஆஷ்லிய அமர வச்சு ஒட்டுண்ணிய அழிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஷ்லி வழியில துடிக்க அவ உடம்புக்குள்ள ஒட்டுண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுது. அந்த ஒட்டுண்ணிய மொத்தமா லியான் அழிச்சு முடிக்க அதை பார்த்த சந்தோஷத்திலேயே லியான் மயங்கி விழுந்துடுறாரு. லியான் கண்ணு விழிக்க அவர் அந்த மிஷின்ல இருந்தாரு. அவர் உடம்புல இருந்த ஒட்டுண்ணியும் ஆஷ்லியால அழிக்கப்பட்டிருந்துச்சு. இனிமேல் சேட்லரால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு வழியா எல்லாம் பிரச்சனை ஒழிஞ்சுது. ஏன் தப்பிச்சா போதும் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியே வர லியான் ஹேடாவாங்க ஒரு இடத்துல கட்டி இருக்கிறத கவனிக்கிறாரு. ஹேடாவாங் ஏதோ பிரச்சனை மாற்றிருக்கான்றது லியானுக்கு புரிய வர ஆஷ்லிய ஒரு பத்திரமா இடத்துல இருக்க சொல்லிட்டு ஹேடாவாங்க காப்பாத்த கிளம்புனாரு. கட்டப்பட்டிருந்த ஹேடாவாங்க கட்ட அழுத்து காப்பாத்தி விட சரியான நேரத்துல தான் அவர் அட்டாக் பண்ண சேட்லர் வந்திருந்தான். சேட்லர் லியான கழுத்து நெரிச்சு கொல்ல வர நேரத்துல ஹேடாவாங் அவனை தாக்கி லியானை காப்பாத்துறா. இந்த இடத்துல தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சேட்லரை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சேட்லர் இந்த துப்பாக்கி குண்டுகள்லாம் சாகர ஆள் இல்ல. இதுதான் சரியான நேரம். அவன் தன் உண்மையான உருவத்தை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சான். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். எந்த உடனே நான் உன்னை மாத்துறதுக்காக, இந்த புனித உடலுக்காக. ஆனா நீ என்னை எதிர்த்து பாவம் பண்ணிட்டேன். அந்த பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஒரு உருவம் மாறின சேட்லர் லியானே ஆடாவையும் கொல்ல முயற்சி பண்ணான். ஆனா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவனை தாக்க ஆரம்பிச்சாங்க. கொடூர உருவமான அவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா லியான் அவனோட வீக்னஸ் பாயிண்ட கண்டுபிடிச்சு அதுல தாக்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு வீக்கான பாயிண்ட் ஆயிடுச்சு அவனை வீழ்த்த. கடைசியா
சாவு ஏன் கையில தான்டா வெள்ள. முன்ன இருந்த விடவே மிக கொடூரமான உருவமா சாட்லர் மாறி இருந்தான். எப்படி கொல்றது அப்படின்னு லியான் கஷ்டப்பட்டு தாக்கிட்டு இருக்க சரியான நேரத்துல தான் ஆடா வாங் ஒரு ராக்கெட் லான்ச்சரை அவங்ககிட்ட தூக்கி போடுறா. சரியா லியான் அதை பயன்படுத்த இதோட உன் ஆட்டம் முடிஞ்சுது. அந்த இடத்துல சேட்டர் கிட்ட இருந்த ஆம்பர் விழுந்து கிடந்துச்சு. இதை வச்சு தான் அவன் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஆம்பரை ஆடவாங்க எடுத்துக்கிட்டு லியான் கிட்ட பேசாம அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அங்க அவளுக்காகவே ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வர நீயும் வரியான்னு லியான் கிட்ட கேட்க லியான் தனியா போக ஆசைப்பட்டான். ஒரு செப்பரேட் வேலை. திடீர்னு ஆலர் செத்து போனனால இங்க பாம்பு வெடிக்க ஆரம்பிக்க இங்க தப்பிச்சு போயிடுன்னு ஜெட்ஸ்கியோட சாவிய ஆடவாங் லியானுக்கு கொடுக்குறா. இதுக்கு மேல இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு லியான் ஆஷ்லியை கூட்டிட்டு ஜெட்ஸ்கில அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவர் போற வழியில ஏகப்பட்ட பாம்பை வெடிச்சு அவனை பயன்படுத்த லியான் ஜெட்ஸ்கிய வேகமா ஓட்டி ஒரு வழியா அங்கிருந்து தப்பிக்க உனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அதை பற்றி சரியா சொல்ல தெரியல. உன் வேலை முடிஞ்சதில்ல? வேலை இன்னும் முடியல. உன்னை வீட்டில் சேர்க்காத வரைக்கும். என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. அதாவது என் அப்பா கிட்ட கண்டிப்பா உன்னை பத்தி நல்ல விதமா சொல்றேன். உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும்ல, என் கூடயே இருக்கியா? உனக்கு நான் தேவையில்லை ஆஷ்லி. இப்போ உன்னாலே காப்பாற்றிக்க முடியும். ஏன் கத்தியோட யூஸ் பண்ண கூட கற்றுக்கிட்டதை வச்சுக்கேன். சரி வா வீட்டுக்கு போகலாம். ஒரு வழியா லியான் தன்னோட மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. ஆஷ்லிய உயிரோட காப்பாத்திட்டாரு. அந்த சந்தோஷத்தோடய அவர் ஜெட்ஸ்கிய வேகமா ஓட்ட இந்த கதையும் இதோட முடியுது. இதன் பிறகு ஆடா வாங் தான் எடுத்த ஆம்பரை கையில எடுத்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டு இருந்தா. அத அவ பத்திரப்படுத்தி வைக்கிற நேரத்துல இதை எடுக்க சொன்னவன் அவளுக்கு போன் பண்ணியிருந்தான். நான் ஆம்பரை கைப்பற்றிட்டேன். அருமை. உங்ககிட்ட கூட கேட்கலாமா? இதை வச்சு நீ என்ன பண்ணலான் இருக்க? அதை சொல்றதுக்காகலாம் உங்ககிட்ட நான் பே பண்ணல. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஒரு புதிய உதயம் உதிக்க போகுது. நூற்றுக்கணக்கான மக்கள் உசுர கொடுக்க போறாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக. நான் அந்த விஷயத்துக்காக தான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். லட்சக்கணக்கான மக்கள் சாக போறாங்க. கோடியில. சுயநலவாதி. நம்ம இடத்த மாத்திக்கலாமா இப்பவே?
ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து Resident Evil 4 பார்த்துருப்போம். அதே மாதிரி அடுத்து எந்த கேம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சவொடனே நாளைக்கோ இல்லை இன்னைக்கோ போல் போடுவேன். அந்த போலில் வந்து எந்த கேம் அடுத்தா போடலாம் அப்படின்னு நினைக்கிறத வந்து ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணுற கேமை நான் வந்து அடுத்தப்போ ட்ரை பண்ணுறேன். அப்புறம் முக்கியமானது சூப்பர் சேட் பண்ணி சப்போர்ட் பண்ண சோல்ஜர்ஸ் ஷவுட் அவுட் பார்க்கலாம். ஓகே இது மட்டும் இல்லாமல் போன வீடியோவுக்கு லைக் பண்ணி நல்ல கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சோல்ஜர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இதுக்கும் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்குமே. ஸோ வந்து கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து கதாசாமி ஷோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.